ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இன்னொரு ஐபிஎல் மேட்ச், இன்னொரு ஹை ஸ்கோரிங் மேட்ச், ஒரு கிட்டத்தட்ட ஒரு தார் ரோடு பிச்சு. இதில் என்ன இன்னைக்கு மேட்ச்சில் புதுசாக என்ன அப்படின்னா, புதுசாக எனக்கு தெரிஞ்ச வரை பெருசாக ஒன்றும் இல்லை. என்ன ஒரே ஒரு நல்ல விஷயம், பஞ்சாப் பவுலர்ஸ் வந்து கொஞ்சம் அவங்களோட பிளான்ஸை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணாங்க. அதனால தான் மேபி கொஞ்சமாச்சும் மேட்ச்சு கடைசி கொஞ்சம் நல்லா போன மாதிரி இருந்துச்சு. இல்லைனா ஒரு வீடியோ கேம் தான் இந்த மேட்ச்சுமே. இது ஓகே, ரெண்டு டீம்லேயும் பிளேயிங் லெவன் என்ன நம்ம எதிர்பார்த்த பிளேயிங் லெவன்லேருந்து என்னென்ன சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த சைடில் பெருசாக சேஞ்சஸ் இல்லை. பஞ்சாபில் கிட்டத்தட்ட எதிர்பார்த்த ஒரு பிளேயிங் லெவன் தான் வந்துருந்துச்சு. ஒமர் சாய் வருவார் நான் எதிர்பார்க்கல. அவங்க ஃபெர்குசனுக்கு போவாங்கன்னு நினச்சேன். அவங்க மேபி எக்ஸ்ட்ரா ஒரு பேட்டிங் ஆப்ஷன் வேணும் அப்படிங்கிறக்காண்டி ஒமர் சாய் ஆடினாங்க. மற்றபடி பெருசாக குல்தீப் சன் எடுப்பாங்கன்னு நினச்சேன், அதுவும் எடுக்கல. இந்த ஒரு ரெண்டு சேஞ்சஸ் தான் வந்து பெருசாக. இந்த சைடு எக்கச்சக்க சேஞ்சஸ் இருந்துச்சு. நான் நினச்சது வந்து வாஷி எடுக்கல. வாஷி எடுக்காமல் சாய் கிஷோர் எடுத்தாங்க. அது அவங்களுக்கு பெரிய ஒரு ரிவார்டாக கிடச்சிது. மற்றபடியும் இஷாந்த் சர்மா எடுத்திருக்கலாம். எனக்கு தெரிஞ்சவரை இஷாந்த் சர்மா வந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்திருப்பாரோ அர்ஷத்துக்கு பதிலாக அப்படின்னு சொல்லி அது ஒரு தாட்டு. அப்புறம் ரதர்ஃபோர்டு வந்து இம்பாக்ட் சபா வந்தார். ஃபிலிப்ஸ் வருவார்னு சொல்லி நான் நினச்சேன். அதாவது இம்பாக்ட் சபாவில் ஃபிலிப்ஸ் வந்து ஒரு 11ல் இருப்பார்னு நினச்சேன். அவரோட ஃபீல்டிங் இதெல்லாம் மைண்டில் வச்சு பார்க்குறப்போ ஒரு 11ல் இருப்பார்னு நினச்சேன். அதுவும் இல்லை. சரி ஓகே, ரெண்டு டீமுக்கும் எப்படி என்னென்ன வேறு என்ன ஸ்ட்ரென்த்து நல்லா, ரெண்டு டீமும் என்ன நல்லா பண்ணாங்க, ரெண்டு டீமும் என்ன நல்லா பண்ணல அப்படின்னு பார்த்தா, ரெண்டு டீம்லேயுமே பவுலிங் தான் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் மேக் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். இந்த சைடு நிறையா லூஸ் பால்ஸ், குஜராத் சைட்லேருந்து ரொம்ப லூஸ் பால்ஸாக போட்டுகிட்டே இருந்தாங்க. லூஸ் பால்ஸாக போட்டுட்டு சஷாந்த் சிங்கை வந்து நிறைய நல்ல பால்ஸை கூட தலைமை போட்டு பொழந்து கட்டினா. நம்ம ரொம்ப எதிர்பார்த்த ஒரு பிரியன் ஷாரியா இன்னைக்கு வழக்கம் போல் டெபியூ பண்ணார். பிரியன் ஷாரியாவும் டெபியூ பண்ணார், சூரியன் ஷெட்கேவும் டெபியூ பண்ணார் நம்ம எதிர்பார்த்த மாதிரியே. பட் வந்து அந்த சூரியன் ஷெட்கேக்கு ஒரு பேட்டிங் கிடைக்கல. பிரியன் ஷாரியாவுக்கு பேட்டிங் கிடச்சிச்சு, சூப்பராக ஆடினார். ரொம்ப பாலை வந்து டைம் பண்ணார், அதே டைமில் ஃபோர்ஸ் கொடுத்து அடிக்கணும் செஞ்சார். ரொம்ப சூப்பராக ஆடினார். நல்ல பவுலர்ஸ் இருக்கிறாங்க குஜராத்தில். ரபாடா, அவர் யார், சிராஜ், ரஷித் கானு, சாய் கிஷோர், இவங்கெல்லாம் நல்ல பவுலர் தான். இருந்தாலுமே வந்து நிறையா ஒரு பிச்சில் நல்லா பேட்டுக்கு வந்துச்சு பால். அவங்க எங்கே பிச் பண்ணாலுமே நல்லா ஒரு பேட்டுக்கு வந்த மாதிரி ஒரு எனக்கு ஒரு தாட்டு. அதை இவங்கெல்லாம் வந்து பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பிளான்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணாங்களா பஞ்சாப் அப்படிங்கிற மாதிரி தெரியல. ஏன்னா செகண்ட் பேட்டிங்கில் செகண்ட் பவுலிங்காக இருந்தாலும் சரி, பேட்டிங்காக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஒரு கிளியராக ஒரு ஐடியா கிடைக்கும். இன்கேஸ் ஒரு பவுலிங் டீமாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி தான் நம்ம பிளான்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா கிடைக்கும். அதே மாதிரி பேட்டிங்காக இருந்தால் அவங்களுக்கு ஒரு சேசிங்க்கு ஒரு டார்கெட் கிடைக்கும். அந்த மாதிரி ரெண்டு சைட்லுமே பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் ரெண்டுமே இருக்குது. அது பஞ்சாப்க்கு எனக்கு கொஞ்சம் இதாக ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. பிரியன் ஷாரியாவுக்கு அப்புறம் ஸ்ரேயஸ் ஐயர் சரியான நாக்கு வந்து ஸ்ரேயஸ் ஐயரோட ஒரு மெயினான ஒரு வீக்னஸாக பல காலங்களாக பேசப்பட்டது வந்து என்னென்னா, ஸ்ரேயஸ் ஐயரோட ஷார்ட் பால் வீக்னஸ். மெக்கல்லம்லாம் வந்து இங்கிலாந்து டூரில் அந்த இப்படி பண்ணிலாம் ஷார்ட் பால் போட்டு முடிச்சு விடுங்க அப்படின்லாம் சொல்லியிருப்பான். அன்றைக்கி அந்த ஷார்ட் பால்லாம் போட்டு கட்டாத்திட்டான் ஸ்ரேயஸ் ஐயர். ஸோ ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு எவால்மெண்ட் ஸ்ரேயஸ் ஐயர் கிட்ட இருந்து. அதே மாதிரி அவர் மெயினாக ஒரு விஷயம் சொன்னார். சஷாங்க் சிங் வந்து போஸ்ட் மேட்ச் இல்லை, அந்த மிட் மேட்ச் இன்டர்வியூவில் சொன்னார். லாஸ்ட் ஓவர் ஆரம்பிக்கிறப்போ 97 இருந்தார் ஸ்ரேயஸ் ஐயர். அப்போ வந்து ஸ்ரேயஸ் ஐயரே போய் வந்து சஷாங்க் கிட்ட சொன்னாரா, அந்த மாதிரி நீ எனக்காக வந்து வெயிட் பண்ணாத, அதாவது நான் செஞ்சுரி அடிக்கணும் அப்படி இப்படிலாம் நீ நினைக்காத, நீ உன் கேம் ஆடு அப்படின்னு சொல்லி சொன்னாராம். செம்ம ஒரு நல்ல விஷயமாக அதை நான் பார்க்குறேன். சஷாங்கு ஒரு 270 ஸ்ட்ரைக் ரேட்டு போன வருஷம் எங்கே விட்டாரோ அதிலேயே ஆரம்பிச்சிருக்காரு. மெயினான நல்லா பண்ணது வந்து பஞ்சாப் வந்து அவங்களோட டெத் பவுலிங்கு ரொம்ப சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணாங்க. ஒரு ஸ்டேஜில் அடித்து 30 பாலுக்கு 70 அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. இருந்தாலும் அங்கேருந்து சூப்பராக அதை மேட்சை ஃபினிஷ் பண்ணாங்க. மெயினாக அதுக்கு ஹெல்ப் பண்ண வந்து விஜயகுமார் வைஷாக்கு. ஆர்சிபியில் இதுக்கு முன்னாடி ஆடி இருக்காரு. நல்ல ஒரு பெரிய ஒரு எக்கனாமியில் போடக்கூடிய பவுலர் தான். அதாவது ஒரு 10, 11 அந்த மாதிரி தான் போடுவார். இப்போ ரொம்ப சூப்பராக இம்ப்ரூவ் ஆகிருக்காருன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு 2 ஓவருக்கு 10 தான் கொடுத்தாரு. அந்த 2 ஓவர் தான் மேட்சே மாற்றி விட்டுருச்சு. ஸோ ரொம்ப சூப்பராக போட்டார் விஜயகுமார் வைஷாக். அவர் தான் அந்த எக்ஸிக்யூஷனை கரெக்டாக பண்ணார். அதை பிடிச்சி யான்சன் இவங்களாம், அஷ்தீப்லாம் அதை பிடிச்சி பண்ணான்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா அஷ்தீப் எப்பவுமே சூப்பராக போடுவார். யான்சன்லாம் அதை பிடிச்சி கரெக்டாக அதே மாதிரி ஒரு ஆஃப் ஸ்டெம் லைன்லேயே வச்சுட்டே இருந்தாங்க. அந்த மாதிரி நல்ல பிளான்ஸை எக்ஸிக்யூட் பண்ணாங்க பஞ்சாப், அவங்களுக்கு வந்த பிளான்ஸை. மற்றபடி வேறு என்ன பஞ்சாப் நல்லா பண்ணாங்கன்னா, அப்புறம் கேப்டன்சி நல்லா இருந்துச்சு. பவுலிங் சேஞ்சஸ்லாம் வந்து ஸ்ரேயஸ் கிட்டே இருந்து நல்லா இருந்துச்சு சூப்பராக. ஸோ இதெல்லாம் தான் பஞ்சாப் நல்லா பண்ண விஷயம். அதே மாதிரி குஜராத் என்ன நல்லா பண்ணாங்கன்னா, குஜராத்தும் நல்லா கவுண்டர் அட்டாக் பண்ணாங்க, சூப்பராக ஆரம்பித்தாங்க. நல்ல ஒரு கில்லு 14 பாலுக்கு 33 அந்த மாதிரிலாம் அடித்தார். ஸோ நல்லா தான் ட்ரை பண்ணாங்க. பட் இருந்தாலும் வந்து ஒரு போட்ட விட்டாங்களோ அப்படின்னு சொல்லி தோணுது. ஒரே ஒரு விஷயம், பஞ்சாபோட
இவங்க கிட்ட ஃபீல்டிங் நல்லா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அவங்க யாரும் குஜராத் கிட்ட வந்து பஞ்சாபோட ஃபீல்டிங் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அது ஒன்று தான் எனக்கு தெரிஞ்சு 2 டீமுக்குள்ள ஒரு டிஃப்ரென்ஸு. மெயினான ஒரு நல்ல விஷயம் என்னென்னா சாய் கிஷோரோட ஸ்பெல்லு. அவங்களுக்கு சாய் கிஷோர் 4 overs 30 runs 3 wickets. இந்த மாதிரி ஒரு ஹை ஸ்கோரிங் கேமில் அதெல்லாம் வந்து ஒரு தங்கம் மாதிரி அப்படியே அந்த ஸ்பெல்லு 4 ஓவருக்கு 30 ரன் அப்படின்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம் அது. அதே மாதிரி இன்னொரு பவுலர் போட்டு வந்தால் குஜராத்துக்கு இதுவே மாறி இருக்க சான்சஸ் இருந்திருக்கு. ஓகே, 2 டீமும் என்ன நல்லா பண்ணல அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா பஞ்சாப் நல்லா பண்ணாத விஷயம் மெயினாக ஃபீல்டிங்கில் எக்கச்சக்க சான்சஸ் வந்து பஞ்சாப் வந்து விட்டாங்க. நிறையா கேச்சஸ் மிஸ் பண்ணாங்க. அது அவங்களுக்கு வந்து இதுவாக மாறல. லாஸ்ட்டில் மாறி இருந்துச்சுன்னா அது அந்த ஃபீல்டிங் கோச்சுக்கு தான், ஃபீல்டர்ஸ்க்கு தான் அந்த ஒரு பழி போய் சேர்ந்துருக்கும்னு நினைக்கிறேன். அது அவங்க கண்டிப்பாக நல்லா பண்ணல. அதே மாதிரி பவர் பிளே அந்த மாதிரி ஒரு பவுலிங்குமே ரொம்ப ஒரு சுமாராக போட்ட மாதிரி ஒரு ஃபீலு. அஷ்தீப் வைசாக தவிர எல்லாருமே ரொம்ப சுமாராக போட்ட மாதிரி ஒரு ஃபீலு. லாஸ்ட் ஓவரில் அவங்க புல் பேக் பண்ணாலுமே எல்லா டைமும் அவங்களால 244 டார்கெட் வைக்க முடியாது. ஒரு 210 200 ஒரு ஹார்ட் டார்கெட் வைக்கிறப்போ அந்த இடத்துல மாட்டிப்பாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு டவுட்டு. பட் அஷ்தீப் இருக்கிறாரு. சஹல் மேபி ஒரு இன்னும் கொஞ்சம் பிச்சில் ஸ்லோனஸ் வர்றப்போ சஹல் கூட பயங்கர எஃபெக்டிவாக இருப்பார்னு நினைக்கிறேன். உமர் ஜாய்க்கு பதிலாக மேபி ஃபெர்குசன் ஆடலாம் என்ன கேட்டால். ஏன்னா வேறு ஒரு இந்தியன் பேட்டர் கூட ஏதாவது கொண்டு வந்து ஃபெர்குசனோ இல்லை பிராரோ கூட யாரையாச்சும் ஆடலாம் அவங்க. அது எப்படின்னு அவங்க டீம் காம்பினேஷன் அவங்க நெட்ஸில் பெர்ஃபார்ம் பண்ணதை வச்சு தான் மேபி கண்டிப்பாக எடுத்திருப்பாங்க. இதெல்லாம் வந்து பஞ்சாப் மேபி கொஞ்சம் கோட்டை விட்ட இடங்கள்னு நினைக்கிறேன். குஜராத் எங்கெல்லாம் கோட்டை விட்டாங்கன்னா குஜராத் வந்து நிறைய கோட்டை விட்டது வந்து அவங்களோட ஃபஸ்ட் இன்னிங்ஸில் தான். பவுலிங்கில் வந்து ஒரு ரிப்பிட்டேட்டிவாக லைன்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஸ்லோ பால் பவுன்சர் போடுறாங்கன்னா திரும்ப ஸ்லோ பால் பவுன்சரே போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி போடுறப்போ ஆட்டோமேட்டிக்காக பேட்ஸ்மேனுக்கு அது ஈஸி பிக்கிங்ஸ் மாதிரி போயிடுச்சு. இவர் ரபாடா மட்டும் கொஞ்சம் ஓவர் பண்ணுற தப்பெல்லாம் அடுத்த ஒரு திருத்திக்கிட்டு ட்ரை பண்ணார். பட் இருந்தாலும் ஒரு பவுலரால் எதுவும் பண்ண முடியாது. சாய் கிஷோர் மட்டும் இல்லைனா இன்னும் ஸ்கோர் எங்கேயோ போயிருக்கோம் அவங்களுக்கு. அதே மாதிரி அவங்க ஓப்பனிங் காம்பினேஷன் இல்லை, ஓப்பனிங் வந்து பட்லரும் கில்லும் இறங்கியிருக்கலாம். அது வந்து என்னோட ஒப்பீனியன். ஏன்னா வந்து என்னதான் அவங்க ஒரு லெஃப்டில் ரைட்டு காம்பினேஷனை எதிர்பார்த்தாலுமே பட்லர் ஓப்பனிங் இறங்குறப்போ அந்த ஒரு பவர் பிளே கிடைக்கும் பட்லருக்கு. 6 overs கண்டினியூஸாக அதில் பயங்கரமாக பட்லர் வந்து ஸ்கோர் எங்கேயோ கொண்டு போகிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அந்த காம்பினேஷன் அவங்க ட்ரை பண்ணி பார்க்கணும். அதே மாதிரி இஷாந்த் சர்மாவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இஷாந்த் சர்மா வந்து கண்டிப்பாக அவரோட ஒரு நல்ல ஆப்ஷனாக தான் இருப்பார். அர்ஷத் கானுக்கு பதிலாக ஒரு மஹிபால் லோம்ரோரையோ யாரையோ கொண்டு வந்து உள்ள ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டர் சொல்லி கூட அவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறது என்னோட தாட்டு. மஹிபால் லோம்ரோரோ இல்லை அனுஜ் ராவத்தோ அது அவங்களோட கன்வீனியன்ஸ் பதிலாக அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதே மாதிரி ரதர்ஃபோர்டுக்கு பதிலாகவும் அவங்க ஃபிலிப்ஸ் ஆடி இருக்கலாம். என்னை கேட்டால் அது நான் அந்த இதில் தான் போவேன். ஏன்னா வந்து ஃபிலிப்ஸு உங்களுக்கு அந்த ஒரு ஃபீல்டிங்லேயே 15-20 ரன் சேவ் பண்ணி கொடுத்துருவாரு. கண்டிப்பாக ஒரு பயங்கரமான ஒரு கேட்ச் பிடிச்சிருவாரு. ஸோ அங்கேயும் உங்களுக்கு வந்து மேட்ச்சு நிறையா சேஞ்சஸ் வர சான்சஸ் இருக்குது. கண்டிப்பாக ரதர்ஃபோர்டு ஆடின அளவுக்கு ஃபிலிப்ஸுமே ஆடுவார். ரதர்ஃபோர்ட்லாம் வந்து பெரிய இன்னிங்ஸஸ்லாம் ஆடி ரொம்ப வருஷம் ஆச்சு. மும்பையில் இருந்தப்போ ஒரு பயங்கரமான இன்னிங்ஸ் ஆனார். இன்றைக்கி ஓரளவு நல்லா தான் டீசெண்டாக ஆடினார். பட் இருந்தாலும் ஒரு எக்ஸ்ட்ரானரியான ஒரு இன்னிங்ஸ் கிடையாது. ஸோ கண்டிப்பாக ஃபிலிப்ஸ் அவங்க ஆடலான்னு நினைக்கிறேன். இதெல்லாம் தான் அவங்க நல்லா பண்ணல. வேறு மேட்சஸில் எப்படி வேறு எதுவும் பெருசாக இல்லை. ஒரு ரொம்ப எனக்கு தெரிஞ்சவரை இப்போ ஒரு 250 தான் நியூ 200 அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி 200 தான் ஒரு பெரிய ஸ்கோராக இருந்துச்சு. இனிமேல் 250 தான் பெரிய ஸ்கோராக இருக்கும். 200 வந்து ஒரு 180 170 டார்கெட் மாதிரி ஆகக்கூடிய காலங்கள்லாம் வந்துருச்சு. அட்லீஸ்ட் ஒரு சில பிச்சர்ஸ் தவிர்த்தாச்சு. அதாவது சென்னை லக்னோ இன்னும் அந்த மாதிரி பிச்சர்ஸ் தவிர்த்து மற்ற பிச்சர்ஸ்லேயே அட்லீஸ்ட் இதுதான் வந்து ஒரு மாடரேட்டான ஒரு ஸ்கோர் மாதிரி வந்துருச்சு. 200லாம் ரொம்ப மாடரேட் ஸ்கோராக மாறிடுச்சு. ஸோ கண்டிப்பாக பேட்டிங் ஃபயர் போர்லாம் எல்லா டீம்ஸும் எடுத்துகிட்டு வருவாங்க. அதை வச்சு எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இதில் டாப் 5 பெர்ஃபார்மர் யார் அப்படின்னு பார்த்தா நம்பர் 1 வந்துட்டு என்னை பொறுத்தவரையிலும் சாய் கிஷோர். ஏன்னா வந்து நிறைய பேர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய பேர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாலுமே 4 overs 30 for 3 யாருமே போடல அந்தளவுக்கு. ஹர்ஷ்தீப் சிங் கூட 4 overs 36 for 2. ஸோ ரொம்ப சூப்பரான ஸ்பெல் ஃப்ரம் சாய் கிஷோர். ஸோ சாய் கிஷோர் தான் என்னை பொறுத்தவரை நம்பர் 1 பெர்ஃபார்மர் இன்னைக்கு. நம்பர் 2 ஸ்ரேயஸ் ஐயர் 97. அது இல்லாமல் கேப்டன்சி நல்லா பண்ணார். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நல்லா பண்ணார். நம்பர் 3 வந்து சஷாங்க் சிங். என்ன கேட்டால் சஷாங்க் சிங் தான் நான் சொல்லுவேன்.
ஏன்னா ஒரு 15 பாலுக்கு 44 ரன்னு, 15-14 பாலுக்கு 44 ரன் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு ஸ்கோரு. சஷாங்க் சிங் நம்பர் 3. நம்பர் 4 வந்துட்டு சாய் சுதர்ஷன் 74 ரன்ஸு. அதுவுமே ஒரு சூப்பர் நாக். அவர் தான் வந்து கொஞ்சம் அடிச்சு கொடுத்தாரு, இல்லைன்னா வந்து ஸ்கோர் இன்னும் ஜிடிக்கு படுத்திருக்கோம். நம்பர் 5 வந்துட்டு இவன் யார் ஆளு, மறந்துட்டேன். அஷ்தீப் சிங் தான் நம்பர் 5. 4 overs 36 for 2. அஷ்தீப் சிங் நம்பர் 5. அஷ்தீப் சிங் சூப்பராக போட்டார். நிறையா 3 overs போடுறப்பே 19 அந்த மாதிரி தான் ரொம்ப அவர் ஒரு கண்டெயின் பண்ணியே தான் போட்டுகிட்டே இருந்தார். இதில் ஸ்பெஷல் மென்ஷன் வந்து கண்டிப்பாக விஜயகுமார் வைசாக்கு சொல்லி ஆகணும். நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி விஜயகுமார் வைசாக் வந்து ஒரு பெரிய எக்கானமியில் போகிற போல தான் அவர் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி அவர் லைன் லென்த்லாம் நல்லா பிடிச்சி சூப்பராக போடுறாரு. ஸோ ஸ்பெஷல் மென்ஷன் டு விஜயகுமார் வைசாக்கு. இதெல்லாம் தான். இதில் வேறு எதுவும் உங்களுக்கு ஒப்பீனியன்ஸ் தான் சொல்லுங்கள். அப்புறம் அடுத்து இன்னொரு மேட்ச், நாளைக்குள்ள மேட்ச் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேகேஆர் vs ராஜஸ்தான் ராயல்ஸு. அந்த மேட்ச்சில் 2 பிளேயிங் லெவனில் ஃபஸ்ட்டு என்ன சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, எனக்கு தெரிஞ்சு ராஜஸ்தான் வந்து பிளேயிங் லெவன் சேஞ்சஸ் எதுவும் பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்க பெருசாக ஒன்றும் தப்பு பண்ணல என்னை பொறுத்தவரை. ஆர்ச்சர் வந்து ஒரு 4 overs 76 runs கொடுத்தாலுமே அது ஒரு தார் ரோடு. ஹைதராபாத் என்பது ஒரு தார் ரோடு. அங்கே வந்து கம்மின்ஸே அடி வாங்குறான், ஆர்ச்சரே மாத்திரம். அதனால் கண்டிப்பாக ஒரு சேஞ்சஸ் பண்ணக்கூடாது. அதே லெவனில் தான் ராஜஸ்தான் போகணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு ஒப்பீனியன். இன்சைடு கேகேஆரில் மேபி ஒரு சேஞ்ச் கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறது என்னென்னா, ஸ்பென்சர் ஜான்சனுக்கு பதிலாக அண்ட்ரிக் நாக்கியா கொண்டு வரணும். நான் சொன்ன மாதிரி தான் அந்த ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு பவுலிங் அட்டாக்காக இருக்குது, ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக்கு. கண்டிப்பாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபாஸ்ட் பவுலர் அங்கே வந்து ஆடாகிறப்ப அது கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு அவர் விக்கெட் எடுக்கலனாலுமே கூட இருக்கிற பிளேயர்ஸ்க்கு வந்து ஒரு அட்வைஸ் கொடுக்குறதா இருக்கட்டும், நிறையா ஒரு இன்சைட்ஸ் கொடுக்க முடியும் கண்டிப்பாக. ஸோ அது ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மற்றபடி இது கவுஹாத்தியில் நடக்குது இந்த மேட்ச்சு. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அசாம் தான் வந்து இன்னொரு ஹோம் வென்யூ ஃபார் ராஜஸ்தான் ராயல்ஸு. ஃபஸ்ட்டு 2 மேட்ச் அவங்களுக்கு கவுஹாத்தியில் தான் நடக்குது, அசாமில். ஸோ இந்த மேட்சஸில் எப்படி போகணும்னா, ஒரு ஆவரேஜாக ஒரு 190 ஸ்கோர் உள்ள ஒரு பிச் தான். பட் கண்டிப்பாக 190க்கு மேலே அடிப்பாங்க. ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டங்களில் எல்லா பேட்ஸ்மேன்ஸ் எல்லாருமே வந்து அடிக்கணும்னு தான் வராங்க. யாரும் வந்து ஒரு ஸ்ட்ரைக் ரேட் ட்ரேட் பண்ணி ஆடுறது அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்லலாம் போகிறது ரொம்ப இல்லை. ரஹானே இருக்கிற ஃபார்ம் மெயினாக சரியான ஃபார்மு. ரசல் இவங்கெல்லாம் ஃபயர் பண்ணல. ரசல், டீகாக்கு, ரிங்கு சிங், ரமன்தீப் சிங் இவங்கெல்லாம் பெருசாக ஃபயர் பண்ணல லாஸ்ட் மேட்ச்சில். அவங்களாம் அந்த மேட்ச்சில் ஃபயர் பண்ணுவாங்கன்னு நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன். அது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதே மாதிரி சஞ்சு சாம்சன் வந்து போன மேட்ச் ஒரு 60-70 ஆடு அடித்தாலுமே அது ஒரு ஃப்ளூயண்ட்டான இன்னிங்ஸ் கிடையாது. ரொம்ப லேக் இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அது இல்லாமல் ஆடணும். ரயான் பராக்கிட்ட இருந்து ஒரு பெரிய இன்னிங்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. மற்றபடி சந்தீப் சர்மா சூப்பராக போடுவார்னு நினைக்கிறேன் இந்த மேட்ச்சில். ஸோ இதெல்லாம் தான் எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச்சில் வந்து மெயின் பிளேயர்ஸு 2 டீம்லேயும் ஒரு கம்பைன்டு 11 எடுத்தோம் அப்படின்னா, டீகாக்கு, நரேன், ரஹானே, ரசல், டீகாக், நரேன், ரஹானே, ரசல், அப்புறம் வருண், ராணா, இவங்களாம் தான் எனக்கு தெரிஞ்சு கேகேஆர் சைடில் இருந்திருப்பாங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ரயான் பரக், சந்தீப் சர்மா, தேஷ்பாண்டே, அப்புறம் யஜஸ்வி ஜெய்ஸ்வால், மேபி இன்னொரு ஆள் வந்து ஹெட்மைர். இவங்களாம் தான் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சவரை நாளைக்கு மேட்ச்சில் கேகேஆர் வின் பண்ணுறதுக்கு சான்ஸ் நிறையா இருக்குன்னு நினைக்கிறேன். அன்லஸ் அன்டில் ஒரு பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஜெய்ஸ்வால் கிட்டேயோ இல்லை சாம்சன் கிட்டேயோ இல்லை சந்தீப் சர்மா கிட்டேயோ வராமல் இருந்தால் தவிர கேகேஆர் வின் பண்ணுறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம். உங்களுக்கு இல்லை இவங்க தான் வின் பண்ணுவாங்க ராஜஸ்தான் அப்படின்னா ராஜஸ்தானுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க, அப்புறம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.